அருவா அருவா போய்டா அருவா அருவா தண்ணி ஊத்தி பாருடா போய்டா தண்ணி ஊத்துக்குவா தண்ணி ஊத்துறியாமா 2 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷமா தண்ணி ஊத்தல 2 வருஷமா நான் உனக்கு 2 வருஷமா தண்ணி அட இல்ல ஆத்தன அப்புறம் அவள போடா டேய் ஓ அண்ணா ஆத்தூரு வேம்பலகா அண்ணே அரே புள்ள காத்தலைய புள்ளல ஊம்ப அண்ணா கத்திரிக்காய் காம்பலகின்னு சொல்லுனா கத்திரிக்காய் காம்பலகி கை வைக்கறடா காண ஆயா ஏடா பிள்ளை எங்கடா கை வைக்கிறா அந்த ஜன்னல சாத்தா எனக்கு கண்ணெல்லாம் உருத்துது உனக்கு என்ன கண்ணு அங்க போகுது பொம்பளைய பார்த்தா அட தண்ணி வந்துறா அப்படியாக இருந்துட்டாலும் இப்படி தலத்தலனும் தக்காளி பழமாட்டோம் நெல்லு வாழை தண்டாட்டம் இப்படி வந்திருக்கிறனே ஒரு ஒட்ட பிள்ளை என்ன பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா அண்ணா எனக்கும் தோணுதாயா போலாமா எங்கண்ணா புதைக்கு போய் உனக்கு தான் கிளி சீட் எடுக்கிறதுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் போட்டுனா எந்திரிச்சிக்கோ 500 படத்துக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு அது நேத்துதாமா போனா நேத்தான் போயிட்டாங்க ஆமா ஆமா பாக்கறியா காத்துனா பாப்பேன் இங்க வேண்டாயா பயந்துப்பாங்க பயந்துட்டா அப்புறம் நலிஞ்சிப்பாங்க எந்திரம் கட்டினா கூட அது சேராது அண்ணா அப்படியாக இருந்துட்டாலும் உனக்கு ஒரு ரசிக்கும் தன்மை இல்லையா நல்லா நச்சுக்கோ மிச்சர் பட்டணமா காரா பூந்தி பட்டணமா இல்ல முறுக்கு பாக்கெட் பட்டணமா பூரா எங்கெங்க கட்டட வேலை செய்வாங்க அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த கட்டட வேலை செய்யற பூரா தானே உள்ள வைக்கிறீங்க சொல்லு பாக்கலாம் எங்கெங்க எவன் கொத்துக்காரன் செய்யறான் அப்படின்னு பார்த்து பார்த்து உள்ள சொல்லி வச்சுக்கிறேன் அண்ணா அப்படி இல்லனா அழகான ஒரு பாடல் நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ நடந்து போகையில் பாத நோகுமே பூவை போட்டு தாரே நீ நடந்து வாடி மானே நீ நடந்து வாடி மானே நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே நீ நடந்து போகையில் பாத நோகுமே பூவை போட்டு தாரே நீ மலர்ந்து ஓடு மானே என்னடா பாட்டு இதெல்லாம் வர தப்பு பிள்ளைய தப்பா பார்த்து பாட்டு பாடாதண்ணா இப்படி எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் பாட்டு பாடாத அழகான பாட்டா எத்தனையோ பூ இருக்கு ஒரு அழகான பாடல் அட பாட மூணு மலா மல்லிகைப்பூ அட முட்டை கண்ணால் பாக்குதடி அட முட்டை கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நான் காவலுக்கு மட்டுமல்லடி பூ கட்டிலுக்கு கட்டிக்காரடி நான் சொடக்கடிக்க சொல்லி காரண்டி என்கிட்ட வாடி மூணு மலா மல்லிகைப்பூ அட முட்டை கண்ணால் பாக்குதடி அட முட்டை கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மீனாட்சி பல்வரிக்க அதுதாண்டி சீர்வரிக்க கொண்டாடி முத்துமகம் அதுதாண்டி சொத்து சுகம் நோடு உறவாக பல ஜென்மா எடுத்தேன் நோடு உறவாக பல ஜென்மா எடுத்தேன் அங்கமெங்கும் தங்கந்தானே வீச நிறைச்சாலும் சிங்கந்தானே அட மூணு மாலை மல்லிகைப்பூ அட முட்டை கண்ணால் பாக்குதடி அட முட்டை கண்ணு மல்லிகைப்பூ இப்ப ஊம்ப சொல்லி கேக்குதடி என்னடா பாட்டு வர வேலை போட்டு அப்படே கேட்டு பாருங்க ரெண்டு அவன் தலை ஊசி நீலே படுதாயா ஐயா என்னடா ஒரு பொட்ட பிள்ளையில கண்டா ஏண்டா இல்லை பார்த்து இப்படியாண்டா பாடுவேன் தூது வலையல்லை அரைச்சி ஒரு குழாயும் அரைக்க வேண்டாம் அண்ணா பேசிக்கொண்டு
போனால் வெகு நேரம் ஆகும். அதனால இந்த சீர்சபை நாடி வந்துள்ளனே, நான் யார் என்று பெயர் என்ன? அதற்கு முன்பதாக இப்படி தெருவிளக்கும் தெருக்கூத்தும் அரங்கேற்றம் செய்துள்ளார்களே, என்ன காரணம்? காரணம் இல்லாம அரங்கேற்றம் செய்திருக்கிறான் முடியாதா? என்ன காரணம்? வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக படினா தோழி பெண்ணுக்கு என்ன வழி வேலை? நக்கற வேலையா? பாரி படிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒருத்தி அவ பேரு கொரத்தி. அவள 3 பேரு துரத்தி அவள மூளையில நிறுத்தி முட்டாம்பாரு புளுத்தி. அப்படிதாயா போட்டுக்குது பாரு. என்ன நீ படிச்சிக்க? திருப்பி படுறா. திருப்பியா? கண்ணு வேற தெரிய மாட்டேதாயா? கண்ணாடி இல்ல. கண்ணாடி இல்லையா? ஏய் கண்ணாடி எடுத்துவா. எடுத்துவா மலா எடுத்துவா. இருந்தா சீக்கிரம். மாமா கண்ணு தெரியல. ஏய் தாயேடி. ஏய் ஏய் செத்து போற தாயேடி. அடிக்குறா வர சப்பானிக்கு. ஏய் வேண்டா. இரு வந்தறேன். என்ன கண்ணாடி எடுத்து ஏண்டா டேய்? என்ன கண்ணாடி கேளு? கண்ணுக்கு போடுற கண்ணாடி எடுத்துட்டு வாடான்னா என்ன முகம் பாக்குற கண்ணாடி எடுத்து ஐயாடா திச்சே. ஏண்டா விளக்கமா சொல்ல வேண்டியதானே தாயேடி? என்னடா கால? விளக்கமா சொல்ல வேண்டியதானே? போடா புண்ணிய மணி. விளக்கமா சொல்ற தாயேடி பையா. என்ன காரணம்? எடுத்தாடா உனக்கு கோவலங்காடு நடுவளவை இன்னும் அழகப்பன் அண்ணா அவர்களும் இன்னும் வசந்தக்கா அவர்களும் அவங்க குடும்பத்தினர்கள் இன்னும் விஜேந்திரன் அவர்களும் இன்னும் பிருந்தா அவர்களும் இவங்க குடும்பத்தினராக வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணமாக இன்று இரவு ஓரிரவு சதுர்நாட்டியம். ஆமா அண்ணா, அதாவது வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால் ஓரிரவு நமக்காக சதுர்நாட்டியம் வைத்துள்ளார்கள். ஆமா அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி எந்த இடம் சென்றாலும் ஆண் போன பக்கம் அரசு பட்டமாக வேண்டும், பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருக வேண்டும், அதுக்கு போல் வேறொன்று வேண்டும், ஆலை போல் தரதளிக்க வேண்டும், உங்கள் போல் 300 கிளை கழித்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி கூட்டம் குறையாமல் கொண்டப்பூ வாடாமல் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வளர வேண்டும் என்று அந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி எவ்வாறு கோபுரம் உயர்த்து வருகிறதோ அவ்வாறு அவர்கள் குடும்பம் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ராமோ ஜெயம். அது மட்டுமல்ல, உப்புடன் உபசரித்து உண்மையான வார்த்தை பேசி உப்பில்லா கூளை இட்டாலும் உண்பதற்கு அமிர்தமாகும் அல்லவா? அது போல உப்புடன் உபசரித்தார்களே, அன்னம் எப்படி? அன்னம் சாப்பாடு எப்படி? ஒண்ணு சொல்லிக்க முடியலையா? வர்க்கத்துடன் அன்னம் விட்டார்கள் அல்லவா? எப்படி அப்பளமெல்லாம்? வடை எப்படி? ஆனா அப்பளத்தை வச்சு நம்ம மத்தலகார மாமகரார ஆமா அவருக்கு அடிச்சு 4 பல்லு விழுந்து போச்சாயா. 4 பல்லு. ஆமா அதுல ஒரு சின்ன குறை. ஏன்னா இலைக்கு 2 வடை 2 அப்பளம் போதுமா வேணும்னு உபசரிச்சாங்களே, அந்த சாப்பாட்டுலயே குறைய கண்டுபிடிச்ச. ஆமாயா என்னன்னா குறைய கண்டுபிடிச்ச? வேண்டாம் சொன்னா எங்களுக்கு கஷ்டப்படணும்னு மனசு. அண்ணா ஒரு முறை சொன்னால்தான் அடுத்த முறை அந்த தவறை திருத்திக் கொள்வார்கள். சொல்லி போடுவேன். பரவாயில்ல சொல்லு, ஒண்ணும் மனசெல்லாம் கஷ்டப்பட மாட்டேன். சொல்லு, சொல்லி போடுறதா? பரவாயில்ல சொல்லு. என்ன ஒரு குறைன்னா ரசம் தான் தண்ணியாண்ட வச்சுட்டாங்க. நேசமானதாயா? முன்ன ரசம் எப்பறா வைப்பாங்க? வீட்டுல வந்து பாரு எப்படி அப்படியே புளிய கரைச்சி ஊத்தி கொஞ்சம் கடலமாவை அரைச்சி ஊத்தி 4 துண்டு பன்னிக்கறியை போட்டா அப்படியே ரசம் அவ்வளவு அருமையா இருக்கும். அது பன்னிக்கறி குழம்புடா. பன்னிக்கறி குழம்பா? ஆமா எங்க வீட்டுல எங்கம்மா அதுதான் ரசம் ஊத்திச்சு. உங்க வீட்டுல ஊத்துவாங்க எல்லாமே. நான் போய் காலையில போய் பேசி அண்ணா அப்படியாக இருந்துட்டாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன இன்னைக்கு? ஆமா அருமையான நாடகம். என்ன நாடகம்? எங்கேயுமே ஆடி இருக்க முடியாத நாடகம். எங்கேயுமே அடிக்காத மத்தாளம் தான், எங்கேயுமே ஓட்டாத பொட்டி தான், எங்கேயுமே ஊதாத குழலு தான், எங்கேயுமே அடிக்காத சால்ரா தான். அப்பேற்பட்ட நாடகம். என்ன நாடகம்னா இன்னைக்குதான் செம்பருத்தி. செம்பருத்தியா? செம்பருத்தியில நான் யாரு நீ யாரு? நான் ஆதி, சரி நீ செம்பருத்தி. 2 பேரும் வேலோட போறோம். செம்பருத்தியா பார்வதி இல்லையா? உன் பேர் பார்வதி. நாடகமே பாக்குறது இல்லையா? அந்த நாடகத்தை தெரிஞ்சு கிடக்குறேன். இப்ப 2 பேரும் வேலோட போறோம். அண்ணா அப்படி இல்லைண்ணா, அதாவது சிவசந்திர, அதாவது நாடகம் சுப சந்திரமதி
திருமதம் ஆமா அப்படியே மற்ற நாடகத்தில் ஆ, நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கிறேனே வந்திருக்கியே நான் யாரு நீ யாரு என்னுடைய பெயர் என்ன பெயர் என்ன? ஒவ்வொன்றாக சொல்கிறேன் செவிடுத்து ஆமோதிக்க வேண்டும் அப்படியாகட்டும் ஆ,